கடக ராசி நண்பர்களே, இந்த ஜூலை மாதம் சற்று பலவீனமான பலன்களை தருவதாக தெரிகிறது. இந்த மாதத்தின் முதல் பகுதியில் சூரியனின் பெயர்ச்சி உங்கள் 12ஆம் வீட்டில் இருக்கும். மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூரியன் உங்கள் முதல் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். இந்த சூழ்நிலையும் சாதகமாக கருதப்படவில்லை. இதனால் உடலில் நோய் தொல்லைகள் ஏற்படும். செவ்வாய் பெயர்ச்சி இந்த மாதம் ஜூலை 28 வரை உங்கள் 2வது வீட்டில் இருக்கும். அதன் பிறகு செவ்வாய் 3வது வீட்டில் பெயர்ச்சிக்கத் தொடங்குவார். மாதத்தின் பெரும்பகுதிக்கு செவ்வாய் கிரகமும் உங்களுக்கு பலவீனமான பலன்களை தருவதாக தெரிகிறது. புதனின் பெயர்ச்சி இந்த மாதம் உங்கள் முதல் வீட்டில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் புதன் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை வழங்க முடியாது. இந்த மாதம் குருவும் முன்பு போல் 12ஆம் வீட்டில் நீடிக்கிறார். ஆனால் இந்த மாதம் ராகுவின் ராசியில் குரு நீடிப்பது சிறப்பு. எனவே குருவிடம் அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது. இருப்பினும் இவை அனைத்திற்கும் மத்தியில் சுக்கிரன் கிரகம் இந்த மாதம் உங்களுக்கு முற்றிலும் சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது. ஏனெனில் சுக்கிரன் உங்கள் சொந்த ராசியில் மாதத்தின் பெரும்பகுதிக்கு லாப வீட்டில் இருப்பார். எனவே சாதகமான பலன்களை தருவார். சனியின் பெயர்ச்சியால் உங்கள் அதிர்ஷ்டம் முன்பு போலவே இருக்கும். இந்த மாதம் வித்தியாசமான விஷயம் என்னவென்றால், சனி அதன் சொந்த ராசியில் இருப்பதால் கேதுவின் துணை நட்சத்திரத்தில் பெயர்ச்சித்து ஜூலை 13 முதல் வக்ர நிலையில் மாறுகிறார். அத்தகைய சூழ்நிலையில் சனியிடம் இருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்கக்கூடாது. அதே சமயம் ராகு 8ஆம் வீட்டில் நிற்பதால் நல்ல பலன்களை தர முடியாது. கேதுவின் பெயர்ச்சியும் அனுகூலமான பலன்களை தர முடியாமல் போகும். ஆனால் ஜூலை 19க்கு பிறகு கேது சுக்கிரனின் ராசிக்கு மாறுவார். இதன் விளைவாக சில நல்ல முடிவுகளை எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர முடியாது. இதனால் இந்த மாதம் சில விஷயங்களில் சிரமத்தை சந்திக்க நேரிடும். இருப்பினும் நீங்கள் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்டால் உங்கள் முடிவுகளை மேம்படுத்த முடியும். இந்த மாதம் மிகவும் புத்திசாலித்தனமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். உங்களை அமைதியாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் நல்ல உறவை பேண முயற்சிப்பதும் முக்கியம். ஆரம்ப கல்வி கற்கும் மாணவர்களின் பெற்றோர்களும் இந்த மாதம் தங்கள் குழந்தைகளின் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். இது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும். காதல் மற்றும் திருமண உறவில் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள முடியாமல் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும், ஆனால் சேமிப்பதில் பலவீனமாக தெரிகிறது. இந்த மாதம் நீங்கள் ஆரோக்கிய இணக்கத்தன்மையின் அடிப்படையில் கலவையான அல்லது சராசரி அளவிலான முடிவுகளை பெறலாம். இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் உள்ள விநாயகரின் ஆலயம் சென்று வாருங்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும்.